பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், நீர் நல்லவர் என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். நீர் ஜீவனுள்ள தேவன், யூ ஆர் லிவிங் காட். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இந்த நல்ல காலை நேரத்தில் ஆண்டவரே, குடும்பமாக, தேவ பிள்ளைகளாக, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாங்கள் இந்த காலை நேரத்தில் உமது சமூகத்துக்கு நேராக நாங்கள் வந்திருக்கிறோம். எஸ் ஆண்டவரே, எப்போதெல்லாம் உமது சமூகத்தை நாங்கள் நாடுகிறோமோ அப்போதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயம், வெற்றி, ஒரு மாற்றம், ஒரு அற்புதம், ஒரு ஆறுதல், ஒரு கிருபை எங்களுக்கு உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் அந்த கிருபை எங்களை தாங்கினதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமது கிருபையை உணர்கிறோம். எஸ், இந்த நாட்கள் அதிகமாக உணர்கிறோம். ஏனென்றால் நாங்கள் விரும்புவது, நாங்கள் எதிர்பார்ப்பது எங்களுக்கு நடக்காமல் கிடைக்காமல் இருக்கிற இந்த காலகட்டத்தில், சூழ்நிலைகள் எல்லாம் எதிராயிருக்கிற இந்த நாட்களில் உமது கிருபை மாத்திரமே எங்களை தாங்குகிறது. உமது தயவு மாத்திரமே எங்களுக்கு கிடைத்து வருகிறது. அதுக்காக ஸ்தோத்திரம். எஸ் ஆண்டவரே, காலையும் மாலையும் எவ்வேளையும் உமது கிருபை எங்களை நடத்துகிறது. நாங்கள் செய்கிற வேலைகளில், நாங்கள் பண்ணுகிற பிரயாணங்களில், நாங்கள் செய்கிற ஊழியங்களில் எல்லாவற்றிலேயும் உம்முடைய தயவை, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய கிருபையை நாங்கள் உணர்கிறோம். இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட ஒரு நல் இருதயத்தோடு ஆண்டவரே, இந்த ஆன்லைன் சர்வீஸில் இணைந்திருக்கிற குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே, இது குடும்ப ஆராதனையாக நீர் மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். சபை ஆராதனையை கடந்து நெக்ஸ்ட் லெவல் ஆண்டவரே, அடுத்த நிலை குடும்ப ஆராதனையாக தனிப்பட்ட முறையில் ஆராதிக்கிறவர்களும் குடும்பங்களில் இருந்து ஆராதிக்க நீ செய்த உதவிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சத்துருக்கள், ஹல்லேலூயா, தேவ ஆராதனைக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள், ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள், எத்தனை திட்டங்களை ஆண்டவரே இந்த தேவ ஊழியத்துக்கு ஆராதனைக்கு விரோதமாக போட்டாலும் அதற்கு மேல பரலோக திட்டம் ஒன்று வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள் என்ற வார்த்தை இந்த நாட்களிலே ஆண்டவரே இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக நிறைவேறுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எஸ், இந்த வர்ஷிப் பேட்டர்ன் மாறி இருக்கலாம், பிளேஸ் மாறி இருக்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய அந்த டைப் ஆஃப் வர்ஷிப் மாறி இருக்கலாம். ஆனால் மாறாதவராய் ஆலயத்திலேயும் ஆராதனை அங்கீகரித்தவர், இந்த குடும்பத்திலேயும் ஆராதிக்கிற இந்த ஆராதனை அங்கீகரிக்கிறவர், ஆன்லைன்ல பார்த்து உம்மை உணர்கிறவர்களோடு கூட பேசுகிறவர், இந்த ஆராதனை அங்கீகரிக்கிறவர், மாறாதவராய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எஸ், அருமையான தேவ ஊழியர, தேவ பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரியே, ஒரு மனதோடும் உங்கள் கண்களை மூடி இந்த ஆராதனையில் கர்த்தர் நம்மில் வெளிப்படுவாராக. எஸ், அதுதான் நம்முடைய ஆசீர்வாதம். நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வீக் ஃபுல்லா இந்த பாடல் வரிகள், இந்த வர்ஷிப் டைம்ல சொல்லப்படுகிற வார்த்தைகள், ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பித்து பலப்படுத்தி உமக்காய் வாழ, உமக்காக எரிந்து பிரகாசிக்க, உம்மோடி நெருங்கி வர நீர் எங்களுக்கு செய்ய போகிற உதவிக்காக ஸ்தோத்திரம். எஸ், நீர் எங்களை காண்கிற தேவன், நீர் எங்கள் சத்தத்தை கேட்கிற தேவன், உமக்கு நன்றி. இந்த ஆராதனைக்கு விரோதமான எதிர் வல்லமைகள், சத்துருவின் கிரியைகள், பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலவேளையில் நிர்மூலமாகட்டும். ஒரு மனதை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தாரும். குற்ற மனசாட்சி எடுக்கப்பட்டு போகட்டும். ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த காலவேளையில உங்களை மீண்டும் இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனைக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடையும். கடந்த வாரம் எங்கள் ஃபேமிலியில்
ஏராளமான நெருக்கடிகளை நாங்கள் சந்தித்தோம், பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்தோம். தம்பி கிரேசன் வீட்டில் இருக்கும்போது ஸ்லிப்பாய் கீழே விழுந்த ஃப்ராக்சர். மிஸ்ஸஸ் ராஜரத்னம், அண்ணா ராஜரத்னம் அதிகமான சிக்காய்த்தான். எல்லா சூழ்நிலையும் எங்களுக்கு எதிராக இருந்தாலும், இந்த ஆன்லைன் சர்வீஸ் எடுக்க முடியாதுன்ற சூழ்நிலை உருவானாலும், பரலோக தேவன் எங்களுக்கு கொடுத்த பலத்தால், நீங்கள் எங்களுக்காக ஜபித்த அந்த ஜபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டு, இன்றைக்கு இந்த ஆன்லைன் சர்வீஸை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்ய நம்பிய எங்களை கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். அது ஒரு சாட்சி. நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்காக எப்போதும் சகாயம் பண்ண, உதவி செய்ய அவர் எப்போதும் போதுமானவராயிருக்கிறார். எஸ், தொடர்ந்து இந்த காலை நேரத்தில் பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் செய்ய நினைத்தது எப்போதுமே தடைப்படாது. ஆமென், அல்லேலூயா. ஆகவே இயேசுதான் நம்முடைய ஆண்டவர், இயேசுதான் நம்முடைய இரட்சகர், இயேசுதான் நம்முடைய மீட்பர் என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடப் போகிறோம். என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும், இயேசு நல்லவர். என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
இவ்விதமாக அழைக்க ஆசைப்படுறோம். இந்த 4 வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இயேசுவே என் ஆண்டவர், மை காட். என்னை உருவாக்கின ஆண்டவர், என்னை படைத்த ஆண்டவர், என்னை உருவாக்கின ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்த ஆண்டவர் சொன்னார், என் ஜனமே நீ பயப்படாதே, நான் உன்னை உண்டாக்கினவரும் உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர். அப்ப ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக உருவாக்குகிறவர், மாற்றி அமைக்கிறவர், வித்தியாசமே இல்லை. ஆகவேதான் அவர்தான் என்று அவரை முன்னிலைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. இந்த துதி பாடல்ல அவரை உருவாக்குகிறவரை முன்னிலைப்படுத்துகிறோம். 2வது ரட்சகரை முன்னிலைப்படுத்துகிறோம். ரட்சகர் என்று சொன்னால் விடுவிக்கிறவர், ரெடீமர். நம்முடைய பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, சோர்விலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறவரே இந்த காலவெளியில உயர்ந்தவர் என்று அவரை ஆராதிக்க இந்த காலவெளியில கர்த்தர் உதவி செய்வாராக. இயேசுவே என் மீட்பர். அவர் மீட்கும்படியாக நமக்கு பதிலாக அவரையே ஒப்பு கொடுத்தார், ஜீவனை ஒப்பு கொடுத்தார். ஆமென், ஹalleluya. He paid everything in cross. அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே நமக்காக மீட்கும் பொருளாக தன்னையே, தன் இரத்தத்தையே, தன் ஜீவனையே, தன் முழு சரீரத்தையும் ஒப்பு கொடுத்து மீட்டுக் கொண்டார். ஆகவே நாம் கடன்பட்டவர்கள் அல்ல. பாவத்துக்கு, சாபத்துக்கு, பிசாசுக்கு, பலவீனத்துக்கு, பயத்துக்கு, சோர்வுக்கு கடன்பட்டவர்கள் அல்ல. He paid everything in cross. So we call, you are our redeemer. என் மீட்பரே, என் ரட்சகரே என்று சொல்கிறோம். 4வது வார்த்தை என் ராஜா. ஹalleluya. என் ராஜா. Our God is my king. ஏன் ராஜான்னு சொல்றோம்? செப்பனியா புத்தகத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காண்பதில்லை. எஸ், யூ ஆர் மை கிங். ராஜா என்றால் என்ன அர்த்தமா? அவர் நம்மை, ராஜா நமக்கு முன் செல்கிற ராஜா, யுத்தம் வரும்போது முன் நின்று யுத்தத்தை நடத்துகிற ராஜா, நமக்காக யுத்தம் பண்ணுகிற ராஜா. ஆமென், ஹalleluya. ராஜாவினுடைய ரோல் நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிற ராஜா. ராஜா என்று சொன்னால் ஜனங்களை போஷிக்கிறவர், தன்னுடைய ஜனங்களை அவர் ஃபீட் பண்றவர். ஆமென், ஹalleluya. நம்முடைய ராஜா நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை முன்னின்று நடத்துகிறவர், நம்மை போஷிக்கிறவர். ஆமென். ஆண்டவர், ரட்சகர், மீட்பர், ராஜா. ஒரு விசை கூட அப்படியே கைகளை உயர்த்தி இயேசுவை நோக்கி சொல்ல போகிறோம். இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா, இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா. பாவியான என்னையும் கிருபையால் ரட்சித்தார், பிள்ளையாக மாற்றினார், புது வாழ்வை அளித்தார். பாவியான என்னையும் கிருபையாக ரட்சித்தார், பிள்ளையாக மாற்றினார், புது வாழ்வை அளித்தார். இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா, இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா. இந்த முதல் பாடல் துதி பாடல். எவ்வளவு அவரை உயர்த்துவது எவ்வளவு நல்லது பாருங்க. ஆமென், ஹalleluya. 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்துல 5வது அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது, எல்லாவற்றிலேயும் அவருக்கு ஸ்தோத்திரம் செய்வதே நமக்கு ஏற்றதா இருக்கிறது. இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணணும்.
இந்த காலை நேரத்தில் அதனால தான் அவரை துதிக்கிறதுக்கு நாம் விரும்புகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வடக்கு ஜெர்மனியில ரேங்கோ பேங்க் என்று சொல்லுகிற ஒரு முகாம். அந்த முகாம்ல யூத பெண்களும் ரஷ்ய பெண்களும் சுமார் 1,30,000 பெண்கள் அடைக்கப்பட்டிருந்தார்கள். நாசி படைகள் அவர்கள் அடைத்து வைத்து பெண்களை பாலியல் ரீதியாகவும் மருத்துவத்திற்காக அவர்கள் மேல மோசமான ஆராய்ச்சிகளை பண்ணுவதற்காகவும் துன்புறுத்துவதற்காகவும் கொள்வதற்காகவும் அடைத்து வைத்திருந்தார்கள். சரித்திரத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம். அங்கே ஏராளமான பெண்கள் ஒவ்வொரு நாளும் செத்து மடிந்து கொண்டிருந்தார்கள். நாஜி படைகள் அவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்த சித்திரவாதை கூடம் என்று கூட சொல்லலாம் அதை. அந்த முகாமிலே ஒவ்வொரு நாளும் காலை ஆண்கள் வந்து பிள்ளைகள் அந்த பெண்களை அவர்கள் துன்புறுத்துவது வாடிக்கை. ஆனால் சமீப காலமாக அதில் ரட்சிக்கப்பட்ட 2 பிள்ளைகள், பெட்சி என்று சொல்லுகிறவன், டெக்பூன் என்று சொல்கிற ஒரு பெண், 2 பேரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அங்க இருக்கிறவர்களுக்கு நற்செய்தியை சொல்லி ஆராதித்து வேதப்பாட வகுப்பு நடத்தி கொண்டிருந்தார்கள். சமீப காலமாக பெட்சி ரொம்ப சோர்ந்து போனான். ஐயோ, இந்த முகாமிலே உண்ணிகள், தொற்றை உண்டாக்குகிற உண்ணிகள் வசதி குறைவு, அதிக பெருகி கொண்டே இருந்தது. அந்த முகாம் முழுவதும் அந்த உண்ணிகள் நகர்ந்து போகிறதை பார்க்க முடிந்தது. இதனால் அவர் மிகவும் சோர்ந்து போனார். ஆனால் அந்த சகோதரி சொன்னார், இல்லை, நம்முடைய தேவன் நமக்கு தீமை செய்ய மாட்டார். எல்லா சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை துதிக்க பழக வேண்டும், கர்த்தரை துதிப்போம் என்று சொல்லி அவர்கள் துதிக்க தொடங்கி கொண்டே இருந்தார்கள். நாட்கள் நகர உண்ணிகள் பெருத்தது. ஆனால் ஒரு மாற்றம். அந்த முகாமுக்கு வந்து துன்புறுத்தும்படியாய் வந்த அந்த படை வீரர்கள், அதிகாரிகள் யாரும் அந்த முகாமுக்கு வருவது இல்லை, குறைந்து விட்டது. முற்றிலுமாக அந்த முகாமை அவர்கள் தொந்தரவு பண்ணாமல் கைவிட்டு விட்டார்கள். ஆகவே அந்த 1,00,000க்கும் அதிகமான அந்த பெண்கள் நன்றாக வேத பாடம் நடத்த, ஆராதிக்க, கர்த்தரை துதிக்க, கர்த்தருக்குள் பலப்பட, தொந்தரவுகள் இல்லாமல் அவர்கள் ஆச்சரியமாய் பாதுகாக்கப்பட்டார்கள். அந்த உண்ணிகள் அவர்களுக்கு தொற்றை ஏற்படுத்தவில்லை. அந்த முகாமை சுற்றி அலைந்து கொண்டிருந்தது. அல்லேலூயா. துதிகள் நம்முடைய சூழ்நிலையை தாங்கவும், சூழ்நிலையிலிருந்து வெளியே வரவும், தேவனுடைய அற்புதத்தை கொண்டு வரவும் துதியின் ஆவி மிகவும் அவசியம். இந்த லாக்டவுன்ல நாம துதியின் ஆவியை இழந்து கொண்டிருக்கிறோம், சோர்ந்து கொண்டிருக்கிறோம், உண்மைதான். ஆனால் அதையும் மீறி தேவனை இந்த பிள்ளைகளை போல துதிக்க ஆரம்பித்தால் கர்த்தர் சூழ்நிலை நடுவில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவர். ஆமென், அல்லேலூயா. ஆகவே தான் இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம் 1000 நன்மைகள். ஒரு நன்றி பாடலை நான் பாட தேவன் உதவி செய்வார். 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே.
இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளையில் மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். பாடி நின்ற வேளையில் மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளையில் மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளையில் மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நோவாவும் அவன் குடும்பமும் ஒரு வருஷத்துக்கு மேல லாக்டவுன்ல தனிமைப்படுத்தப்பட்டு அந்த ஒரு கப்பல்ல இருந்த போது வெளியே வந்த உடனே அவங்க மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? எல்லாமே இழந்து போய் நிற்கிற அந்த சூழ்நிலையில கூட அவங்க குடும்பமா ஒரு நன்றி பலி செலுத்தினாங்க. நிச்சயமா பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. பயங்கர மன உளைச்சல் இருந்திருக்கும். அந்த 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 இடம் மிருகங்களால் நிறைந்தது, மனிதர்களே இல்லை, ஒரே ஃபேமிலி தான். நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல, புரிந்து கொள்ள முடியல. ஆனாலும் அந்த நோவாவும் அவன் குடும்பமும் நன்றி பலி செலுத்த வந்தபோது அந்த சிச்சுவேஷன் அவங்க மனசை பாதிக்கல. பாருங்களேன், அந்த சூழ்நிலை, அந்த இழப்பு அவங்களுடைய விசுவாசத்தை குறைக்கல. பாருங்களேன், ரொம்ப ஃப்ரெஷ் மைண்டோட வெளியே வந்து தரையில கால் ஊன உடனே அவர்கள் தேங்க்யூ லார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நன்றி பலிபீடம் கட்டின போது அதை சுகந்த வாசனையாய் அவர் அங்கீகரித்து ஒரு கிருபையை கொடுத்தாரு. பாருங்க, அந்த சம்பவம், அந்த அனுபவம் இந்த காலவெளியில உங்களுக்கும் எனக்கும் இந்த நாட்களில் உண்டாகட்டும். அப்படியே ஒரு விஷயம் கூட தேவை பெருகும் போது, அந்த வார்த்தை எவ்வளவு அருமையானது பாருங்க. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் கரங்கள் ரொம்ப தேவை இருக்குது. பர்சனலா உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நாம அதுல சிக்கி
தவித்துக் கொண்டு அதிலே மூழ்காதபடிக்கு ஏதோ ஒரு கரம் வந்து நம்மை தூக்கி எடுத்து இந்த வாரம் நடத்தினது போலவே வருகிற வாரம் ஒரு அற்புதத்தை காண வேண்டும் என்று விரும்புகிறோம். பாடி நின்ற வேலை மனம் மடிந்து விடாமல் தாங்குமும் கரங்களை நான் பார்க்கிறேன். எங்கள் மாறாவின் வாழ் மாறான்னு சொன்னா இருக்கிறதுலே ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீம் லெவல் கசப்பு. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில கசப்போ வேதனையோ துன்பமோ நெருக்கமோ பலவீனமோ ஏதோ எக்ஸ்ட்ரீம் லெவல், அதுக்கு பேர் தான் மாறா. எதுவா இருக்கட்டுமே அதிலையும் கர்த்தாவே உம்முடைய கரத்தை நான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த காலை வேளையில் அப்படியே 2 கரங்களை தேவ சமூகத்தில் எங்க தேசத்துல எக்ஸ்ட்ரீம் லெவல் கொரோனா இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆண்டவரே மதுரையில எக்ஸ்ட்ரீம் லெவல் சொல்றாங்க. பட் ஒன் திங் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரை மாறாவை மாற்றுகிற உம்முடைய கரம் இறங்கவே. மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே, அப்படியே சொல்லுங்க எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே, எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் கரவங்க நிறைய பேர் இறங்குறத ஆவியில பார்க்கிற சிஸ்டர் பிரதர், ஆவியில பார்க்கிற உங்க பிள்ளை மேல இறங்குது, உங்க சூழ்நிலை மேல இறங்குது. நம்ம சபை விசுவாசிகள் இறங்குது. ஆன்லைன்ல ஜாயின் பண்ணிருக்கிற ஒவ்வொருவரும் மேல ஒரு விசேஷித்த கிருபை இறங்குகிறத நான் பார்க்கிறேன். ஒரு அடையாளம் வானவில் அன்றைக்கு தோன்றினது போல உங்க மேல ஒரு அடையாளத்தை கர்த்தர் வைக்கிறார். அந்த பிசாசு, அந்த மனிதன், அந்த சத்ரு, அந்த அந்தகார வல்லமை, அந்த வியாதி, அந்த பலவீனத்தை கொண்டாதபடி ஒரு வானவில் அடையாளம். நல்ல கர்த்தரே, ஆயிரம் ஆயிரம் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஒரு தூண் சாமுவேல் நட்டு அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். இந்த மாதத்தின் கடைசி வாரம் இப்ப முடிஞ்சிரும்னு நினைச்சோம், முடியல, தொடருது. என்றாலும் ஒரு தூண், அந்த தூணுக்கு பேர் எபினேசர். இந்த ஜூன் மாதத்துல முடிஞ்சிரும்னு நினைச்சோம், ஒருவேளை நமக்கு தெரியாது என்ன நடக்கும். ஆனால் ஒரு தூண் நமக்கு நடுவில் இருக்குது. இம்மட்டும் என் லைஃப்ல, எங்க மினிஸ்ட்ரியில, எங்க பர்சனல் வாழ்க்கையில அந்த எபினேசரை உணர்ந்திருக்கிறோம். எங்க திறமையில நாங்க நிக்கலப்பா, எங்க ஞானத்துல நாங்க நடக்கலப்பா, நடக்க முடியாதுப்பா. எல்லாமே உங்க ஒத்தாசை தான், எல்லாமே உங்க உதவி தான். அதனால எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம். இனிமேலும் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள போகிற யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு வேற ஒண்ணு வேணாம், எல்லாத்தையும் தாங்கிக்கிறது. இதுவரைக்கும் நாங்க துதிய பாடணும், நன்றிய பாடணும். இப்ப கையேந்து நிக்கிறோம். நாங்க வாழ்ந்தது பாஸ்ட், கடந்த காலம், கிருபைதான். இப்போ ஆண்டவரே பிரசன்ட்ல இருக்கிறதோ கிருபைதான், ஃபியூச்சருக்கு போனாலும் கிருபைதான். அதனால தான் இந்த பாட்டு பாடுறோம். எங்களை அழைத்தவர், என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும்
போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை. பெறமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை. பெறமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் கன்ஃபஸ் பண்ணுறோம் எங்கள் அப்பாவுக்கு முன்னால்.
எங்க ராஜாவுக்கு முன்னால நாங்க அறிக்கை இடுகிறோம், இதுவரைக்கும் உங்க கிருபை, இப்போதும் கிருபை, இனிமேலும் கிருபை. கிருபை இல்லைன்னா இந்த பாடல் இல்லை, இந்த இசை இல்லை, இந்த செய்தி இல்லை, இந்த ஊழியம் இல்லை, இந்த கேட்கிறவங்க நாங்க இல்லை. தகுதி இல்லாத எங்களை நீங்க தாங்கினீங்க. தனிமை, இந்த வார்த்தையை திரும்ப சொல்றேன். இந்த ஆராதனையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் அநேகர் குடும்பத்தோடு தான் இருக்கிறீங்க, ஆனாலும் தனிமை, பொருளாதார ரீதியில, வேலை விஷயத்துல, படிப்புல, அந்த வெற்றிடம், அந்த எம்டினஸ் இன் யோர் மைண்ட், இன் யோர் பிளேஸ், ஏதோ ஒரு வெற்றிடம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை இந்த காலவேளையில உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளையில சொல்றார். எஸ், இந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்கிறேன். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. ஹல்லேலூயா. கொஞ்சம் அப்படி எழுந்து நின்று எங்கேயாவது போனை செட் பண்ணிட்டு, நம்ம ஆராதிக்கும் இயேசு ஜீவிக்கிறார், சேர்ந்து பாடலாமா? பாசிபிள் இருந்தா ஆமென். ஏன்னா எப்பவுமே நம்ம பாசிட்டிவாக யோசிக்கிறது நல்லது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 18வது அதிகாரத்தில் 20வது வசனம் வாசிக்கிறோம். ஒரு விதவை தாய்க்கு ஒரு மகன் இருந்தான். அவன் மிகவும் முரடன், குடிகாரன். எப்போதும் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு திருடி ஜெயிலுக்கு போயிடுவான். அவன் நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருந்தது. ஆனால் இந்த ஏழை விதவை தாய் கிறிஸ்தவள், தேவனை நம்புகிறவர், ரட்சிக்கப்பட்டவர். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவாரா, இல்லை நிச்சயமா என் மகன் ஒரு நாள் மாறுவான், நான் நம்புறேன், நான் ஜெபம் பண்றேன். எல்லாரும் கேலி கிண்டல் செய்தாங்க. இவ்வளோ மோசமான பிள்ளைய நீங்க ஒரு வார்த்தை கூட நெகட்டிவா பேச மாட்டேங்கிறீங்களே, செத்துப்போன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே, உருப்படாம இல்லாம போன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே, எப்போதும் என் மகனை கர்த்தர் தொடுவார், ரட்சிப்பார் சொல்லிட்டே இருக்கிறீங்களே. அந்த அம்மா விடலை, சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மிக மோசமான குற்றம் செய்து அவன் ஜெயில போடப்பட்டுட்டான். அது அந்த செய்தியை கேட்ட போது அந்த அம்மா அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சாங்க எல்லாரும். அந்த அம்மா மறுபடியும் சொன்னாங்க, இன்னும் நான் விசுவாசிக்கிறேன், என் மகனை ஆண்டவர் ரட்சிப்பார், ஜெயில கூட ரட்சிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. காலங்கள் உருண்டோடினது. 7 வருட சிறை தண்டனை அனுபவித்து வெளியே வரும்போது அவன் ரட்சிக்கப்பட்டவனாக, இயேசுவை ஏற்றுக்கொண்டவனாக, எல்லா பழக்கத்தை விட்டு விட்டவனாக, தேவனுக்காக ஊழியம் செய்கிறவனாக, அந்த வட்டாரத்தில் எல்லாருக்கும் முன்மாதிரியாக மாறினான் என்றது சம்பவம் சொல்கிறது. அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. பாசிபிளா இல்ல, எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லும் போது பிசா சந்தோஷப்படுவான். நடக்கும். நான் ஜெபம் பண்ண லாக்டவுன் கூட்டிகிட்டே இருக்குது, ஜெபம் பண்ண கொரோனா அதிகமாயிட்டே இருக்கு, ஜெபம் பண்ண பிரச்சனை பெருசாயிட்டே இருக்குது, ஜெபம் பண்ண எல்லா சூழ்நிலையும் மாறுகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பிசாசு நெகட்டிவா கொண்டுட்டே இருக்கிறோம். நெவர். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், என் ஆண்டவர் ஜீவிக்கிறாரு. அல்லேலூயா. அவர் என்னோடு பேசுகிறாரு. அல்லேலூயா. உடைந்த வாழ்வை சீரமைப்பாரு, என்னை நிச்சயமாக என்னை மாற்றுவார், உலர்ந்து போன என் கோலை துளிர்க்க பண்ணுவாரு. இந்த பாட்டை பாடி முடிக்கிறதுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எண்ணம் நமக்குள்ள வரட்டும். நாம் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நாம் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா
ஒரு மதில தாண்டுவே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓடச் செய்தாரே, என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே. சத்துருக்கள் பின்னிட்டு ஓடச் செய்தாரே, என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்கு பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா மதில தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா மதில தாண்டுவேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவித்தாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவித்தாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. கிருபைய தந்து என்னை உயர்த்தி வச்சாரே, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. கிருபைய தந்து என்னை உயர்த்தி வச்சாரே, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா மதில தாண்டுவேன். உலர்ந்து போன என் தோலை துடுக்கச் செய்தாரே, ஜீவனற்ற உலர்ந்து போன என் கோலை துடுக்கச் செய்தாரே. ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே, சேனையை போலே என்னை எழும்பச் செய்தாரே. என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா மதில தாண்டுவேன். சவுலின் ஆவி பைபாஸ் பண்ணி பிரச்சனையை கண்டு பைபாஸ் பண்ற ஆவி அப்படி இப்படி போய் கடைசியில கேம்புக்கு வந்துடுறது. சவுல் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாம ஓவர் கம் பண்ணாம பைபாஸ் வழியா போறவர். ஆனா துதியின் ஆவியை உடைய தாவீது பைபாஸ் பண்றவர் அல்ல, எஸ்கியூஸா கேட்டுக்கிறவர் அல்ல, சோர்ந்து போய் உட்கார்றவர் அல்ல, அதை ஓவர் கம் பண்றவர் தான் தாவீது. அல்லேலூயா. நீங்க ப்ராப்ளங்களை பைபாஸ் பண்ணி போக நினைக்கிறீங்களா? ஓவர் கம் பண்ண பைபாஸ் பண்றது ஈஸி. ஆனா மறுபடியும் ஒரு பைபாஸை நம்ம மறுபடியும் ஒரு ப்ராப்ளத்தை சந்திக்கணும். ஆனால் தாவீதின் ஆவி எப்படிப்பட்டதுன்னா ஓவர் கம் பண்ணிச்சுன்னா, ஒரு முறை சத்ருவை ஜெயிச்சாச்சுன்னா இனிமேல் சத்ருவின் வாழ்க்கையில் குறுக்கிடவே முடியாது. அல்லேலூயா. ஒரு முறை தாவீது கோலியாத்தை ஃபேஸ் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் அந்த பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண வராமல் தாழ்த்தப்பட்டு
போனார்கள் என்று எழுதியிருக்கிறார். மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், உலர்ந்து போன நம்முடைய விசுவாசத்தை, ஆவியை, துதியின் ஆவியை ஆண்டவர் இந்த நாட்கள்ல துளிர்க்க பண்ணுவாராக. விசுவாசத்தை துளிர்க்க பண்ணுவாராக, ஜெப ஆவியை துளிர்க்க பண்ணுவாராக, நம்முடைய ஆசீர்வாதமான காரியங்களை துளிர்க்க பண்ணுவாராக. Are you ready to receive the deliverance spirit, the spirit of praising? துதியின் ஆவியை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா சகோதரா, சகோதரியே? முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னை எழும்ப பண்ணும் ஐயா, நான் படுத்திருக்கேன், சோர்ந்து போயிட்டேன். எலியா கூட சோர்ந்து போனார், எலிசா கூட சோர்ந்து போனார், எத்தனையோ தேவ மனிதர்கள் சோர்ந்து போனாங்க. நீங்களும் நானும் விதிவிலக்கு அல்ல, ஆனாலும் அவர்கள் தேவனால் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். We need that. இந்த உயிர்ப்பியும் இந்த நாட்கள் ஐயா, விசுவாசத்தை உயிர்ப்பியும், பாசிட்டிவ் தாட்டை உயிர்ப்பியும், நெகட்டிவ் தாட்டெல்லாம் மாத்துங்க. நான் ஆராதிக்கிற இயேசு மரித்து போனவர், என் பிரச்சனை மரித்து போயிருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திக்கிற எல்லாமே ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் போயிருக்கலாம், ஆனால் நான் ஆராதிக்கிற தேவரோ அவர் உயிர்ப்பிக்கிறவராயிற்று. எஸ், இந்த காலை வேளையில நம்ம ஆராதிக்க போகிறோம். ஒரு அமைதியான ஒரு தேவ சமூகத்தை உணர கர்த்தர் இந்த காலை வேளையில உலர்ந்து போன என் கோலை துளிர்க்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. உலர்ந்து போன என் கோலை துளிர்க்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. ஒரு சேனையை போலே என்னை எழும்பச் செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. ஒரு சேனையை போலே என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தார். அப்படியே முழங்கால் படிட்டு கண்களை மூடி, ரெண்டு கண்களை நீங்க தான் எங்க நம்பிக்கை பிடிக்க போறோம். நாங்க யார் மேல நம்பிக்கை வைக்கிறதுன்னு தெரியல. இந்த உலகத்துல சிலருக்கு பண நம்பிக்கை, படிப்பு நம்பிக்கை, அரசாங்க நம்பிக்கை, டாக்டர்கள் நம்பிக்கை, ஏன் தங்க சொந்த பலத்தையே நம்புறாங்க. எனக்கு ஒன்றும் நடக்காது, என்ன சரீரம் நல்லா இருக்கு, கண்ணு நல்லா இருக்குது, அவயம் நல்லா இருக்குது, இவங்க நல்லா இருக்கிறாங்க, ஆனால் நான் நல்லா இருப்பேன். இருக்கலாம், தப்பு இல்லை. பட் வேதத்தை சுமக்கிற ஆண்டவர் ஆராதிக்கிற நீங்களும் நான் 1000 நம்பிக்கைகள் நமக்கு இருந்தாலும் மேலான நம்பிக்கை ஒண்ணுதான், அவர் தான் நம்ம நம்பிக்கை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. தேவைகள் 1000 என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. தேவைகள் 1000 என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்கதாம்பா என் நம்பிக்கை,
வேறு துணையில்லை. மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை. நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை. நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. தேவையை காட்டிலும் பெரியவர் நீர் அல்லவோ. நினைப்பதை நாங்கள் நினைப்பதை காட்டிலும் நீர் செய்பவர் நீர் அல்லவோ. நான் ஒன்றை செய்யணும்னு இப்படி நினைக்கிறேன், ஆனா நீர் அதை காட்டிலும் பெரியவதை செய்கிறவர் ஐயா. உன் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் அல்ல. உன் வழிகள் என் வழிகள் அல்ல. உன் நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகள் உயர்ந்தது என்று சொல்கிற வார்த்தையை இந்த காலவேளையில் நினைக்கிறோம். இது ஏன் யோசனை? மை பிளான், மை டிசைர், என் வாஞ்சை. ஆனா அதை காட்டிலும் பெரியதை செய்யற எங்க ஆண்டவரே உங்களுக்காக காத்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். I wait for the Lord. நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். It is not easy to wait for the God, but we need the spirit of humble, தாழ்மையோடு பொறுமையோடு உமக்காக காத்திருக்கிறோம். ஏனென்றால் நான் நினைப்பதை காட்டிலும் எனக்காக செய்கிற ஆண்டவர் பெரியவர், பெரியவதை செய்கிறவர். நாங்கள் கன்ஃபஸ் பண்றோம், நீரே எங்கள் நம்பிக்கை என்று கன்ஃபஸ் பண்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் யார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த வார்த்தைகள் நிறைவேறும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் எஸ் நீ விசுவாசிக்க போகிறீங்க, தேவ மகிமையை காண போறீங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இயேசு மார்த்தாளை பார்த்து சொன்னார், மரியாளை பார்த்து சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். எஸ், நாங்க பிலீவ் பண்றோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உயிர்ப்பித்ததுக்காக, எங்க ஆராதனை அங்கீகரித்ததுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் கொடுக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள், ஆண்டவரே உதவிகள், ஒத்தாசைகள் எல்லாத்தையும் கர்த்தர் நீர் அங்கீகரிங்க. உங்க நாமத்தை கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த சகோதரிக்கு, அந்த சகோதரனுக்கு, அந்த தேவ பிள்ளைக்கு, அந்த வாலிப தம்பிக்கு, அந்த தங்கச்சிக்கு, அந்த அருமையான சகோதரனுக்கு உம்முடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன் இந்த காலை வேளையில். எஸ், அவர்களுடைய இருதயத்தை அங்கீகரிக்கிறேன், குடும்பத்தை பாதுகாக்கிறேன். ஆண்டவர், இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா கொள்ளை நோய்க்கு தப்புவிக்கிறேன், வேலி அடைக்கிறேன். மனுஷனுடைய இஷ்டத்துக்கு, பிசாசின் இஷ்டத்துக்கு அவர்களை ஒப்பு கொடுக்காம இருக்கிறேன். எஸ், அவர்களை சாட்சியாய் வைக்க போகிறேன், இந்த சபைக்கு ஆதாரமாய் வைக்க போகிறீர், இந்த ஊழியரை தாங்க வைக்க போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் சோர்ந்து போவதில்லை. சத்துரு அவர்களை தேவ திட்டத்திலிருந்து வழி விலகி போக பண்ண நினைக்கிற எல்லா திட்டங்களும் இந்த காலவேளையில முறியடிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் அவர்களை உயிர்ப்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கனமும் மகிமை உமக்கே உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. பிரைஸ் தி லார்ட். ஆராதனையினுடைய பங்கு பெற்ற உங்களை மீண்டும் ஒரு முறை கூட நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன்.
இந்த வாரம் முழுது கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற போகிறீங்க. ஒரு ஊற்றா, ஒரு வாய்க்காலா கர்த்தர் மாற்றுவார். நீங்க நினைப்பதை விட 1000 மடங்கு அவர் ஒரு திட்டத்தோடு தான் உங்களை சந்திக்கிறார். காத்திருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்வார். God bless you. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதத்தினுடைய இறுதி வாரத்துக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய தேவன் சூழ்நிலைகள் நடுவிலே மாறாதவராக, நம்பிக்கைக்குரியவராக, அற்புதராக நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய கிருபை, தயவு நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆகவே நம்பிக்கையோடு உங்கள் முன்னால் நின்று தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷப்படுகிறேன். ஆராதனை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களோடு கூட இந்த காலை நேரத்தில் பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சங்கீத புஸ்தகம் 27வது சங்கீதம். அந்த 27வது சங்கீதத்தில் கர்த்தர் இந்த வாரம் நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை, ஒரு கான்ஃபிடென்ட்டோட, ஒரு நம்பிக்கையோடு உங்களுக்கு முன்னால் நான் நிற்கிறேன். அந்த முழு அதிகாரத்தையும் முழு சங்கீதத்தையும் நாம் தியானிக்க போகிறோம். அதில் ஒரு வார்த்தையை நாம் அந்த முதல் வார்த்தையாக எடுத்துக்கொள்கிறோம். சங்கீத புஸ்தகம் 27வது சங்கீதம் 13வது வசனம். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இந்த 27வது சங்கீதம் 1 முதல் 3 வசனங்களை நாம் பார்க்கும்போது அந்த வசனத்தில் ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ட், வேத வல்லுனர்கள் இந்த சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த தலைப்புக்கு பேர் தான் கான்ஃபிடென்ட். தாவீதுக்கு இருந்த நம்பிக்கை. நம்ம பொதுவாக சொல்லுவோமே செல்ஃப் கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கான்ஃபிடென்ட்டோடு இருந்தார் தாவீது. தன் மேலே இல்லை, தன்னை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் மேலே, கர்த்தர் மேலே வைத்திருந்த அந்த கான்ஃபிடென்ட். அல்லேலூயா. 27வது சங்கீதத்தில் ஒரு கான்ஃபிடென்ட் என்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் வாசித்த வார்த்தை, நான் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த 13வது வார்த்தை மிக முக்கியமாக டெக்ஸ்டாக, தியானத்தின் தலைப்புக்கு வைற்ற வசனமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நானோ. அப்படியே அநேகர் நானோ என்று சொல்லி தன்னை அவர் குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், தன்னை சுற்றிலும் இருக்கிற ஏராளமான காரியங்களை அங்கே பட்டியலிட்டு சொல்லுகிறார். ஆனாலும் எனக்கு எதிராக சத்துருக்கள் வந்திருக்கிறார்கள், நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், எனக்கு எல்லாமே எதிராக இருக்கிறது, எப்போது நன்மை வரும் என்று எனக்கு தெரியாது, நான் என் இருதயத்தில் திடமனதாக இருந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். என்றாலும் கூட நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்போ அந்த வார்த்தைக்கு வேத வல்லுநர்கள் கொடுக்கிற தலைப்பு தான் நான் சொன்னேன், கான்ஃபிடென்ட், காட் மேலே இருக்கிற அந்த காரியம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் 2 விதத்தில் இந்த சங்கீதத்தை நம்ம அந்த வார்த்தையை முதலாவது கான்ஃபிடென்ட்னு சொல்லி வச்சுக்கிட்டோம். 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் தாவீதினுடைய கடந்த காலம், அல்லாவிட்டால் நிகழ்காலம், எதிர்காலம், 2ஆ தன் வாழ்க்கையை பிரித்து வச்சுக்கிட்டார் தாவீது இந்த சங்கீதத்தின் அடிப்படையில். அப்போது அந்த நிகழ்காலத்தில் அவர் எப்படி இருக்கிறேன்னு சொல்கிறாரு. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் ஒரு கான்ஃபிடென்ட்டோடு சொல்கிறாரு, கர்த்தர் என் வெளிச்சம்,
என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகஞ்சருளுமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்கையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சங்கீதத்தை வாசிக்கிறேன். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள், அல்லேலூயா, மனிதர்கள், உங்கள் மைண்டில் வர்ற அந்த சூழ்நிலை, அந்த மனிதர்கள் கர்த்தர் இந்த காலவெளியில் சொன்னார். இதை நீ வாசிக்கும்போது இதை கேட்கிற அநேகருடைய சத்துருக்கள் அவர்களே இடறி விழுந்து, அவர்களே போட்ட திட்டத்தில் தோல்வியடைந்து, அவர்களை என் ஜனத்தை விட்டு விலகி விடுவார்கள், என் பிள்ளைகளுக்கு வர தீங்கு வராது என்று கர்த்தர் தீர்க்கதரிசனமாக சொன்னார். ஆகவே தான் மீண்டும் இந்த வசனத்தை நான் சொல்கிறேன். அவர்களே இடறி விழுந்து போவார்கள். உனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் அதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 3 வார்த்தைகளும் கான்ஃபிடென்ட்டான வார்த்தைகள் மாத்திரமல்ல. 5வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடாரத்திலே மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலை மேல் உயர்த்துவார். இப்போதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடியவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். 10வது வசனம் அருமையான வசனம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அருமையானவரே, தாவீதினுடைய வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்டதான அந்த எக்ஸ்பீரியன்ஸ், சேட் எக்ஸ்பீரியன்ஸ், பேட் எக்ஸ்பீரியன்ஸ், அவரை நேசிக்கிற இருதயம், நேசிக்கிற மக்கள் இல்லைங்க. தகப்பனும் தாயுமே அவருடைய வாழ்க்கையில் இல்லை. அந்த அன்பு வெற்றிடமாக தான் இருந்துச்சான். யோசித்து பாருங்க. சகோதரர் அன்பு வெற்றிடமாக இருந்துச்சு. அப்பா அம்மாவுடைய அன்பு வெற்றிடம் இருந்தது. அப்படியானால் the broken hearted மனுஷன், ஃபேமிலி உடைந்த போன நிலையில அப்பாவும் இல்லை, அண்ணனும் இல்லை, யாருமே இல்லை, தனிமைப்படுத்தப்பட்ட அப்போ வெற்றிடம் பாருங்க. ஒரு வேத வல்லுநர் சொல்றாரு, இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல அந்த வெற்றிடம், அன்பான அம்மா இல்லை, அன்பான அப்பா இல்லை, அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க, தனிமைப்படுத்தப்பட்ட வெளிநாட்டில் இருக்கிறாங்க, இல்லாவிட்டால் இல்லை, மரித்து போனார்கள், நண்பன் இல்லை, உறவுகள் இல்லாத அந்த தனிமைப்படுத்தப்பட்ட வாலிபர்களை அந்த வெற்றிடம் இன்றைக்கு சைக்காலஜிக்கலாக, மன ரீதியில் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அந்த வெற்றிடத்தை ட்ரக் அடிஸுக்கு அவங்கள பிசாசு தூண்டி விடுறான். ஆல்கஹாலியாக மாறிட்டாங்க, ட்ரக் அடிஸாக மாறிட்டாங்க, வன்முறையாளர்களாக மாறிட்டாங்க, மற்றவர்கள் மேலே அதிகமான இந்த நஷ்டத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக, கோபப்படுகிறவர்களாக, கொலைக்காரர்களாக, திருடர்களாக மாறிவிட்டாங்க. இளைய சமுதாயத்தில் அநேகர் இந்த உலகத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம். அவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையலை, நல்ல பெற்றோர் அமையலை. அப்படி அமைந்தாலும் அந்த அன்பு அவர்கள் வெற்றிடமாக இருக்குது. தாவீதுக்கு அந்த வெற்றிடத்தை வேற எதுவுமே நிரப்ப விடாம கர்த்தரோ, அல்லேலூயா, அந்த வெற்றிடத்தை அவர் நிரப்ப தன்னை ஒப்பு கொடுத்ததுனால தான் அவர் இன்றைக்கு சொன்னார், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளின் சத்தத்தை கேட்கிறவர்களே, நீங்கள் உங்கள் மனதிலே பலரை நிறுத்தி, இவர் இல்லாததனால் இப்படி போய்விட்டேன், இவர்கள் இல்லாததனால் எனக்கு இப்படி நடந்தது என்று சொல்வதை என்னுடைய இருதயத்தில் உணர முடியுது. ஆனால் தாவீதோ, நான் கெட்டு போகவில்லை. ஏனென்றால் அந்த வெற்றிடத்தை என் தகப்பனாகிய ஆண்டவரை நிரப்பும்படி ஒப்பு கொடுத்தேன். தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டால், ஆனால் கர்த்தரோ என்னை சேர்த்து கொண்டார். அந்த இடத்தை அவர் ஃபில் பண்ண நான் இடம் கொடுத்து விட்டேன். கணவன் இல்லாமல் வெற்றிடத்தில் வாழ்கிற மகளே, எதுவும் உன்னை நிரப்பாமல், அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நிரப்பாமல் அவர் நிரப்ப இன்னைக்கு ஒப்பு கொடுப்பாயானால் அவருடைய நன்மையை காண்பாய். வாலிப தம்பி,
தம்பி தங்கச்சி, உன்னை நேசிக்கிற, உன்னை ஏற்றுக்கொள்கிற அப்பா இல்லை, அண்ணன் இல்லை, தங்க இல்லை என்று சொல்லி கதறாதே. அந்த இடத்தை கர்த்தர் நிரப்ப ஒப்புக்கொடு. நல்ல விசுவாசத்தோடு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, இதை போல உன்னோடு கூட படிக்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள், உன் தெருவில் இருக்கிறவர்கள், உன் உறவினர், உன் நண்பன், உன் சபையில் இருக்கிற எத்தனையோ பேர் அந்த வெற்றிடத்தோடு வாழ்கிறாங்களே, அவர்களை இந்த உலகம் நிரப்பிக் கொள்வதற்கு முன்பாக, ஆமென் ஹல்லேலூயா, இந்த உலகத்தின் பாவங்கள் நிரப்பி விடுவதற்கு முன்பாக உன்னுடைய அன்பினாலே, கிறிஸ்தவ அன்பினாலே, உன்னுடைய நற்கிரியினாலே, உன்னுடைய நல்ல பேச்சினாலே அதை நிரப்பி அதை கிறிஸ்துவுக்குனால அவர்களை ஆதாயமாக்க இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணும்படி கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 27 கான்ஃபிடென்ட்டை பற்றி பேசுது. சங்கீதம் 27 நிகழ்காலம். அந்த நிகழ்காலத்தில் வெற்றிடம். அப்போ ஒரு தேவ மனிதன் சொல்கிறாரு, அந்த நிகழ்காலத்துக்கு அந்த ஹெல்ப், உதவி தேவனால் கொடுக்கப்படுகிறதுன்னு தாவீது நம்பினாராம். இந்த ப்ரெசன்ட் லைஃப்பில் காட் மை ஹெல்ப்பர்னு வச்சுட்டாராம். அதான் சங்கீதம் 27. அப்போ ஃப்யூச்சரில் மை ஃப்யூச்சர் காட் தான். அதுக்கு அவரை நான் நம்புகிறேன். ஹீ இஸ் மை ஹோப். ப்ரெசன்ட் லைஃப்பில் ஹீ இஸ் மை ஹெல்ப், அண்ட் ஃப்யூச்சரில் ஹீ இஸ் மை ஹோப், நம்பிக்கை. அல்லேலூயா. இந்த காலவேளையில் தாவீதின் வாழ்க்கை பிரசன்ட் லைஃப்ல இருக்கும்போது அவரே என் உதவியாளர், அவரே என் சகாயர். ஃபியூச்சருக்கு போறாரு, அங்கே அவர் தான் என் நம்பிக்கைன்னு சொல்றார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. லாஸ்ட் 14வது வசனம், திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஏன் அப்படி சொல்றாரு? 16வது வயசுல 16 வயது அல்லாவிட்டால் அந்த 16வது வயதில் அபிஷேகம் பண்ணப்படுறாரு. ராஜாவாயிட்டாரு அப்படின்னு இல்லை, அவர் இன்னும் மெய்ப்பனாக இருக்கிறாரு. காலங்கள் உருண்டோடுகிறது. 30வது வயதில் தான் ராஜாவுக்குரிய அந்த ஸ்தானம் கிடைக்குது. என் இருதயம் கர்த்தருக்காக காத்திருக்கு. நான் இன்னும் அவரை நம்புவேன், இன்னும் அவரை சார்ந்திருப்பேன், இன்னும் அவரை நான் பின்பற்றுவேன். Because my hope is you, my future is you, Lord. I am waiting for my Lord. நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன். இதான் சங்கீதம் 27. இந்த தேவ பிள்ளைகளை, நீ எதற்காக காத்து கொண்டிருக்கிறாய்? சோர்ந்து போனாயோ? நான் சோர்ந்து போன நாட்கள் உண்டு. இந்த சபையை குறித்து, கட்டடத்தை குறித்து, பண விஷயத்தை குறித்து சோர்ந்து போன நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் வசனங்களால் என்னை தேற்றினது போல உங்களையும் இந்த காலவேளை தேற்றுகிறார். நீ விரும்புகிற காரியத்துக்காக உன் இருதயம் காத்திருக்கிறது, துவண்டு போகிறது. வெயிட்டிங் இட் இஸ் நாட் ஈஸி. காத்திருப்பது என்பது சாதாரணமானமல்ல. வேலைக்காக, தேவ திட்டத்துக்காக, திருமணத்துக்காக, குழந்தைக்காக, மாற்றத்துக்காக காத்திருக்கிற தேவ ஜனமே, உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. நீ நம்புவது அவராலே வரும். மை ஃபியூச்சருக்கு இஸ் மை ஒன்லி ஹோப். அவர் தான் எனக்கு நம்பிக்கை. அட் பிரசன்ட் லைஃபுக்கு இஸ் மை ஹெல்ப்பர். அல்லேலூயா. வாழ்க்கையை ரெண்டா பிரிச்சிருவோமா? நிகழ்காலத்தில் அவர்தான் என் உதவியாளர், எதிர்காலத்துக்கு அவர்தான் என் நம்பிக்கை. அல்லேலூயா. ஆகவே கான்ஃபிடென்ட். இதுதான் சங்கீதம் 27. அப்ப இந்த வார்த்தையை கொஞ்சம் உள்ள போகிறோம். அவுட்லைன் மாத்திரம் நான் சொன்னேன் உங்களுக்கு. அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறேன். ஒரு மனிதனுடைய தாத்தா 51 வயதில் மரித்து போனார். இந்த வசனம் 13வது வசனம் நம்ம வாசித்தோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தார். ஒரு மனிதன் தனக்கு முன்னால தாத்தாவை பார்க்குறார். 51 வயசுல தாத்தா செத்து போயிட்டார். அடுத்து அவங்க அப்பா 46 வயசுல செத்து போனார். பயம் வந்துருச்சு. எங்கள் தாத்தா 51, எங்கள் அப்பா 46. அப்போ நான் ஒருவேளை 45 மறிக்கலாமோ? பயம் வந்துருச்சு.
ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றதுல வைக்கிறதுல எல்லாத்துலேயும் பயம். ஐயோ, எது சின்ன காய்ச்சல் வந்தாலும் பயந்துட்டார். மரித்து போயிடணும். 46வது வயது வந்தது, மரிக்கவில்லை. மிகுந்த சந்தோஷம். ஆனால் கொஞ்ச நாள்ல திடீர்னு பயம். ஐயோ, இன்னும் 51 இருக்குதே. 51 நடந்துச்சு. தாத்தாவை போல 51 கடந்துட்டார், மரிக்கல. இப்போ ஓரளவுக்கு மனசுல ஆறுதல். 60 போயிடுச்சு, 70 போயிடுச்சு, 80 போயிடுச்சு, 93 வயசு வரைக்கும் அந்த ஆள் உயிரோடு இருந்தார். ஆனால் நித்தம் நித்தம் இப்போ செத்து போயிருவோமோ, இப்போ பயம், இப்போ எந்த வியாதி வந்தாலும். ஆகவே அவர் நன்றாக வாழவும் இல்லை, நன்றாக சாகவும் இல்லை. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இருக்கிற நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இந்த மனிதன் கெட்டு போன ஒரு வாழ்க்கை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுதான். நமக்கு கண்களுக்கு முன்பாக பிசாசு நெகட்டிவான, சும்மா எப்போ இருக்கிறோம், சோர்ந்து எப்போ இருக்கிறோம், நெகட்டிவா ஓடிட்டு இருக்கும். ஒரு படம் ஓடிட்டே இருக்கும். அதை மாற்ற முடியாது. எப்பெல்லாம் தேவை வருதோ, எப்பெல்லாம் தோல்வி வருதோ, எப்பெல்லாம் யாராவது நம்மளோட சண்டை போடுறாங்களோ, எப்பெல்லாம் நம்ம நினைச்சது நடக்கலையோ, எப்போதெல்லாம் தூக்கம் வரலையோ, எப்போதெல்லாம் பாவம் செஞ்சிட்டோமோ, எப்போதெல்லாம் கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டோமோ, எப்போதெல்லாம் ஆண்டவரோடு கூட இல்லையோ, எப்போதெல்லாம் குடும்பத்தில் பிரச்சனை வருதோ, அப்போதெல்லாம் நாமக்குள்ள அந்த நெகட்டிவ் பிக்சர் படம் போல டிவி முன்னால் உட்காந்துருக்கிறது போல ஓடிட்டே இருக்கும். அதை மாற்ற முடியாது. ஐயோ, அவ்வளோதான், என் வாழ்க்கை அவ்வளோதான். தாவீதுக்கு முன்னால் நிறைய நெகட்டிவ் அப்பா அம்மா நெகட்டிவ் இருந்தாங்க, சகோதரர்கள் நெகட்டிவா இருந்தாங்க, ராஜா நெகட்டிவா இருந்தான், கூட பிறந்தவங்க நெகட்டிவ், எல்லாமே நெகட்டிவ் படம் ஓடிட்டே இருக்கிறது. ஆனால் தாவீது சொல்றார், நானோ நெகட்டிவுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஜீவனுள்ளோர் தேசத்திலே எனக்கு நன்மை செய்கிற கர்த்தர் இருக்கிறார். சவுல் ராஜா எப்போதும் இந்த நெகட்டிவா தான் ஓடிட்டே இருந்தான். இந்த தாவீது இருக்கிற வரைக்கும் ராஜ பதவி என் மகனாகிய ஜோனத்தானுக்கு கிடைக்காது. ஏன்னா ஜனங்கள் சொல்லிட்டாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. மைண்டில் வந்துருச்சு. ஒவ்வொரு நாளும் பயம். ஆட்சி செய்யலை, சந்தோஷமாக இருக்கலை, எல்லாத்தையும் விட்டுட்டு தாவீதுக்கு பின்னாலேயே ஓடிட்டு இருந்தான். கவனிச்சு பார்த்தீங்களா? லைஃப் நல்லா இல்லை. கடைசியில் அவன் நெகட்டிவாகவே செத்து போனான். ஆனால் தாவீது சொல்றாரு, நானோ இந்த காலை வேளையில் கை உயர்த்தி அசைத்து என் தலைக்கு மேலே ஒரு ரவுண்டு போட்டு, ஆண்டவரே, நானோ நெகட்டிவாக இல்லை ஆண்டவரே, விசுவாசிக்க போகிறேன். ஜீவனுள்ளோர் தேசத்தில் இருக்கிற என் ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையை செய்ய போகிறான், விசுவாசிக்க போகிறேன், அறிக்கையிட போகிறேன். இந்த தாவீதை போல கான்ஃபிடென்ட்டோடு இருக்க போகிறேன். என் பிரசன்ட் லைஃபுக்கு நீங்க தான் உதவியாளர் நம்ப போறேன். யூ ஆர் மை ஹெல்ப்பர்னு சொல்ல போறேன். என் ஃபியூச்சருக்கு இனிமே, அடுத்த வருஷத்துக்கு இனிமே, அடுத்த நாளுக்கு இனிமே, எல்லாமே என் ஃபியூச்சருக்கு நீங்க தான் ஹோப்னு சொல்ல போறேன். நம்பிக்கை நீங்க தான் சொல்ல போறேன். இதுதான் சங்கீதம் 27 எனக்கு கற்றுக் கொடுக்குதுன்னு அறிக்கை எடுக்கிறேன் இந்த கால வேளையில. சொல்லுவோம் ஆமென். உங்க கண்ணுக்கு முன்னால் ஓடுற அந்த 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 டிவி பெட்டியை நீங்கள் விரும்பாத ஒரு விஷயம் வருதுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்கள் கையில் ஒரு ரிமோட் இருக்குது, அந்த ரிமோட்டை எடுத்து டக்குன்னு மாற்றுவீங்க. அல்லேலூயா. நான் நிறைய நேரம் ரிமோட்டில் எனக்கு முன்னால் ஓடுறத நெகட்டிவ் காட்சிகளை நான் ரிமோட்டு என்ற வார்த்தையினால் மாற்ற முயற்சி எடுத்து இதை வெற்றி பெற்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வாரம் சண்டே சர்வீஸு, ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் முடிச்சுட்டு நம்ம ஆன்லைனில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம். அண்ணால் அவங்க முடியல, அந்த இடத்துக்கு போயிருக்கிறோம். ஜெஃப்ரி கிரேசன் அங்கே ஸ்லிப் ஆகி கால் ஃப்ராக்சர். ஒரு பக்கம் அவங்க சிக்கு, இன்னொரு பக்கம் இவங்க ஃப்ராக்சர். வாட் வி டூ? இன்னொரு பக்கம் சர்ச்சில் நீடு, உடனே பணம் கொடுக்கணும். ஐயோ, என் உள்ளத்தில் ஒரு சிந்தனை, அவ்வளோதான். ஆன்லைனும் க்ளோஸ் ஆகுது. பிசாசு ஒரு காட்சியை கொண்டு வர்றான். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே, நானோ அமர மாட்டேன். என் கையில் இருக்கிற ரிமோட்டை எடுத்து மாற்றினேன் இயேசுவின் நாமத்தில். இந்த சண்டே சர்வீஸ், ஆன்லைன் சர்வீஸை நான் உடைந்த காலோடு இருந்தாலும்
கிரேஸ் எனக்கு பலனை கொடுத்து ஆன்லைனில் புதன்கிழமையும் இந்த சனிக்கிழமை இந்த சண்டே சர்வீஸை எடுப்போம். நானும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் நன்மையை காண்பேன், பலனை பெறுவேன், சமாதானம் பெற்றுக்கொள்வேன், நான் கெட்டு போவதில்லை. கை உயர்த்தி உரலில் சொல்லுவோம். அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் தாவீதின் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நடக்குமானால், இதே போல விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடக்குமானா, ஏன் உங்க வாழ்க்கையில் அது நடக்காது? தேவன் நிச்சயமாய் அதை செய்வார் பிரதர். ஆமென். ரிமோட்ல கொஞ்சம் மாற்றணும். எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை நீங்க விசுவாசிக்கிறீங்க? இந்த 13வது வசனத்தினுடைய பேக்ரவுண்டாக, இன்ட்ரோடக்ஷனாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். என்னது? இந்த சங்கீதம் 27ல் 13வது வசனம் நம்முடைய தலைப்பு வசனம். அதுக்கு அறிஞர்கள் கொடுக்கிற தலைப்பு என்ன? கான்ஃபிடென்ட். டேவிட் ஹேவ் அ கான்ஃபிடென்ட். கர்த்தருக்கு முன்பாக அவன் நம்பிக்கை உள்ளவனாயிருந்தான். அவன் வாழ்க்கையை 2ஆக பிரித்து வச்சிருந்தார். ஒன்று, ப்ரெசன்ட் லைஃப்பில் அவர் தான் என் உதவியாளர். எப்பவுமே சொல்கிறார் பாருங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் தான் என் ஹெல்ப்பர். ஃபியூச்சர்னு எப்போதுமே என் மைண்டில் வந்துட்டே இருக்கும். ஃபியூச்சர்னா நாளை ஒரு ஃபியூச்சர், ஒரு வாரம் கழிச்சு, அடுத்த மாதம், இந்த மாதம் முடிக்க போகிறோம், அடுத்தது என்ன ஃபியூச்சரு. இந்த மாதம் முடியும் போது செய்தி தவறாக தான் வரலாம். ஆனால் நான் சொல்கிறேன், மை ஃபியூச்சர் என்ன சொல்கிறது? என் நம்பிக்கை நீரே. அல்லேலூயா. அப்போ இந்த வசனங்களை மைண்டில் வச்சுட்டு ஒரே ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு முன்பாக சொல்லிட்டு இந்த செய்தியை முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு முன்னுரையாக சொன்னது உங்கள் மனதில் புரிந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்போது ஆண்டவர் என்ன நினைக்கிறார் நம்ம லைஃப்பில்? வசனங்களை கொஞ்சம் எடுங்களேன். வெரி சிம்பிள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது ஆழமாக புரிந்து கொண்டு இந்த வேத வசனத்தில் ஜீவனுள்ளோர் தேசம் அப்படின்னு சொல்றது. அப்போ வாட் இஸ் அ மீனிங்? ஜீவனுள்ளோர் தேசம். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில். அப்போ கர்த்தர் நம்ம லைஃப்பில் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கிறார் நம்மளை. நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும் நம்ம கனெக்ஷன், நம்முடைய கம்யூனிகேஷன், நம்முடைய தொடர்பு எங்கே இருக்குது? தாவீது சொல்கிறாரு, நான் அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கலாம், என்னை சுற்றி நிறைய சொந்தக்காரங்க இருக்கலாம், எனக்கு வேலை ஸ்தலத்தில் நிறைய இன்வால்மெண்ட் இருக்கலாம், இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களில் எனக்கு வாஞ்சிருக்கலாம், பட் நான் ஜீவனுள்ளோர் தேசத்தில் சேர்ந்த மனிதன். மை ஹெல்ப் கம் ஃப்ரம் காட். எனக்கு அங்கிருந்து தான். அப்போ ஜீவனுள்ளோர் தேசம் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள, இன் கிரைஸ்ட், இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க தான் ஜீவனுள்ளவர்கள். கிறிஸ்துவின் ரோமர்கள் எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம் 8வது அதிகாரம், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஜீவன் இல்லைன்னு பைபிள் சொல்லுது. இன்னைக்கு என் சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, உனக்குள்ள கிறிஸ்து இருந்தால் நீ ஜீவன் உள்ளவர். ஆமேன். சபை என்பது ஜீவன் உள்ள ஒரு கூட்டம். ஆமேன். பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறவங்க ஜீவன் உள்ள கூட்டம். ஆமேன். இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவன் உள்ள ஒரு கூட்டம். அந்த ஜீவனுள்ளோர் கூட்டத்துக்கு தலைவர், அந்த ஜீவனுள்ளோர் கூட்டம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. உங்க அல்லேலூயால ஒரு ஜீவன், உங்க பாட்டில் ஒரு ஜீவன், உங்க பிரசங்கத்தில் ஒரு ஜீவன், உங்க லைஃப்ல ஒரு ஜீவன், உங்க குடும்பத்தில் ஒரு ஜீவன் இருக்கணும் பிரதர். ராகத்துக்கு பாடுறது இல்லை நாம, ராகத்தை ஒரு பர்ஃபார்மன்ஸுக்காக மெசேஜ் கொடுக்கறது இல்லை நாம. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவிக்கிறார் என்று பாடினோம். எஸ், He is a living God. He can hear our worship. He can see our worship. Hallelujah. அவர் நம்முடைய ஆராதனை பார்க்க முடியும். உங்களை சத்தத்தை கேட்க முடியும். உங்களுடைய பெருமூச்சை அவரால் உணர முடியும். Because we call He is our living God. ஜீவனுள்ள ஒரு தேசம் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக, ஜெனிசிஸ் ஆதியாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம், இது தியானம், இது வியாக்கியானம். 12வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 12:1. ஆபிரகாமை ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, நீ உன் தேசத்தையும்
உன் இனத்தையும். ஆண்டவர் ஒரு ஊரை விட்டு ஒரு இன மக்களை விட்டு பிரிச்சுட்டு சபையை சேர்ந்தவங்க எல்லாம் மற்றவங்களாம் விட்டு அப்படி இல்லை. அந்த டைப் ஆஃப் வர்ஷிப், அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய அணுகுமுறை, அவங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் வித்தியாசமாக கர்த்தருக்கு விரோதமாக இருந்ததுனால அந்த இடத்துல இருந்து மாறி நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னார். பார்த்தீங்களா? அதான் ஜீவனுள்ளோர் தேசம். கை வைத்தவர்கள் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளாக நாம் இப்போது எங்கே இருக்கிறோம்? ஒரு இடத்திலிருந்து. அப்படியானால் தேவன் காண்பிக்கிற தேசம் சபை, தேவன் காண்பிக்கிற தேசம் கர்த்தர் காண்பிக்கிற வேலை, கர்த்தர் காண்பிக்கிற கணவன், ஹல்லேலூயா, கர்த்தர் காண்பிக்கிற மனைவி, கர்த்தர் காண்பிக்கிற வேலை, கர்த்தர் காண்பிக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் காண்பிக்கிற இடத்துல நாம் இருப்போமானால் அதுதான் ஜீவனுள்ளோர் தேசம். ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிட்டாரு, நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு போப்பா, அதுதான் ஜீவனுள்ளோர் தேசம், அதுதான் ப்ராமிஸ் லேண்டுன்னு சொன்னார். பாருங்க, இன்னைக்கு நீங்க சபையில் இருக்கிற எல்லாருமே we are the hallelujah children of God, தேவனுடைய பிள்ளைகள். நாம் எல்லாரும் அவர் காண்பிக்கிற இடத்துக்கு வரணும். எத்தனை பேர் கை வைத்து ஒரு ஆமென் சொல்ல போறீங்க? நீங்கள் எல்லாரும் ஆண்டவர் காண்பித்த சபை, ஆண்டவர் காண்பித்த வேலை, ஆண்டவர் காண்பித்த குடும்பம், ஆண்டவர் காண்பித்த பிள்ளை, ஆண்டவர் காண்பித்த உடைமை, ஆண்டவர் காண்பித்ததெல்லாம் இருக்கீங்கன்னா you are the special in the God's sight. உங்களுக்கு நன்மை நடக்கும் என்று கர்த்தர் சொல்றார். சொல்லுங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா. இப்போ வழங்கி இருப்பீங்க கர்த்தர் ஜீவனுள்ளோர் தேசம்னா என்னன்னு. இன்னும் கொஞ்சம் சொல்றேன். ஆதியாகம புஸ்தகம் 28வது அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 15வது வசனம். யாக்கோபு, நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த இடத்துக்கு பிராமிஸ் லேண்டுக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. ஜீவனுள்ள ஒரு தேசம்னு சொல்றோம்ல, அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறோம், அதுதான் வியாக்கியானம் பண்றோம். ஸோ மை அண்டர்ஸ்டாண்டிங், கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை இது உங்களுக்கு புரியும். நாம் திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னால் நாம் சம்டைம்ஸ் காட்ஸ் பிளானை விட்டுட்டு, கர்த்தருடைய சமூகத்தை விட்டுட்டு போக வேண்டிய இடத்த நம்ம தள்ளி போயிருக்கலாம். நமக்கு இந்த வருஷம் நடக்கிறத விட்டுட்டு மிஸ் ஆகிருக்கலாம். திருமணம் மிஸ் ஆகிருக்கலாம், வேலை மிஸ் ஆகிருக்கலாம், லைஃப் மிஸ் ஆகிருக்கலாம். நம்ம எங்கேயோ போயிட்டோம், இங்கே தான் இருக்குது. ஆபிரகாமுக்கு நான் காண்பிக்கிற இடத்துக்கு போன்னு சொன்னார், போயிட்டார். இவர் இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு போயிட்டார். நிறைய பேர் பைபிளில் பார்க்குறோம், இருக்கிற இடத்த விட்டு நகோமி போயினாங்க, நிறைய பேர் போனாங்க அப்படி, ஆனால் இழந்தாங்க. இந்த யாக்கோபு இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கம் பேக் அகெயின், திரும்ப உன்னை வர பண்ணுவேன். சபையை விட்டு நீங்க தூரம் போயிருக்கலாம், ஹல்லேலூயா. ஆவியில கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கலாம், ஹல்லேலூயா. வேத வாசிப்பை கர்த்தரை விட்டு நிறுத்தி இருக்கலாம், ஜெபம் பண்ணி நீங்க ரொம்ப தூரம் போயிருக்கலாம், ஜெபத்தை நிறுத்தி இருக்கலாம். எங்கேயோ போயிட்டீங்க பிரதர், உலகம் உங்களை கொண்டு போயிடுச்சு சிஸ்டர். பயப்படாதீங்க. அவர் சமூகத்தில், ஜீவனுள்ள ஒரு தேசத்தில், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க உன்னை திரும்பவும் ஆண்டவர் வர பண்ணுவேன்னு சொன்னாரே யாக்கோபுக்கு, அதே ஆண்டவர் இந்த காலையில் உன்னோடு கூட சொல்கிறார், கம் அகெயின், கம் பேக் அகெயின். உன்னை கர்த்தர் திரும்பி வர பண்ணுவேன். தேவனுள்ள தேசத்தில் கர்த்தரை ஆராதிக்க. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை, உங்கள் மகனை நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்களா? உங்கள் புருஷனை நினச்சி கவலைப்படுறீங்களா? உங்கள் ஹோல் ஃபேமிலி கர்த்தரை ஆராதிக்கலன்னு நீங்கள் கஷ்டப்படுறீங்களா சிஸ்டர்? கர்த்தர் உங்களை திரும்பி வர பண்ணுவார் ஜீவனுள்ள ஒரு தேசத்துக்கு. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உங்களுக்கு டைம் இருந்தால் வீட்டில் போய் வாசிங்க. 30வது அதிகாரம் 25வது வசனம், 31வது அதிகாரம் 3வது வசனத்தில் நான் வாசித்தா ஆண்டவர் அந்த யாக்கோபு சொல்கிறாரு தான் மனைவி மாறிட்ட, கர்த்தர் என்னை இந்த இடத்துக்கு திரும்பி போக சொன்னார். 20 வருஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருந்தது. லாபானோடு வேலையில் போய் மனைவிகளுக்காக வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு லைஃப்லாம் பாதி போச்சு. ஆனாலும் கர்த்தர் வாக்கு பண்ணினதை கைவிடலைன்னு சொன்னார். பார்த்தீங்களா? திரும்பி வர பண்ணிட்டார். கை வைத்து சொல்லுவோம், அவருக்கு நடந்தால் உங்களுக்கு நடக்கும். ஆபிரகாமுக்கு நடந்ததுனால உங்களுக்கு நடக்கும். கர்த்தர் உன்னை திரும்பி வர பண்ணுவார். ஆமென். அதுதான் ஜீவனுள்ள ஒரு தேசம். தேர்ட் ஒன்,
ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் 22வது வசனம். பாஸ்டர், ஆபிரகாமை போல நான் ஜீவனுள்ள தேசமாகிய சபையில் தான், காட்ஸ் பிளான்ல தான் இருக்கிறேன் பாஸ்டர். நீங்க சொன்னது மாதிரி நான் அப்பப்போ போனாலும் திரும்பி வந்துடுறேன் பாஸ்டர். பட் ஒரு பெனிஃபிட்டும் இல்லையே பாஸ்டர், ஒரு குரோத்தும் இல்லையே பாஸ்டர்ன்னு சொல்லலாம். பட் காட் இன்னைக்கு இந்த வசனத்தை கவனிங்க, 22வது வசனம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறு ஒரு துறவை வெட்டினான். அப்படியானால் இதற்கு முன்னு 3 முறை படிச்சாங்க, வேலை செஞ்சீங்க, அல்லேலூயா, ட்ரை பண்ணீங்க, ஜெயிச்சிடலான்னு பார்த்தீங்க. ஆனால் தோல்வி. பிசாசு வந்து மண்ணை போட்டு மூடிட்டானே, விசுவாசத்தை மூடிட்டானே. பாவத்தினால, சாபத்தினால அந்த தேவனுக்காக வாழணும்னு நினைச்ச திட்டங்கள் எல்லாம் தூர்த்து போட்டுட்டானே. சபையில் முன்னால நின்று தேவனை ஆராதிச்சு தேவனுக்காக கொடுக்கணும்னு நினைச்சா எல்லா தொழிலும் போச்சே. நான் ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோவா இருக்கிறேனே, மண்ணை போட்டு மூடிட்டானே என்று நிறைய நேரம் நீ அலங்கி இருக்கிற, கலங்கி இருக்கிற. இனிமே இந்த லாக்டவுன்ல இந்த பிசினஸ் நடக்குமா? என்னுடைய வாழ்க்கையில நான் அடுத்த நிலைக்கு போவேனா, இல்லது டிக்ரீஸ் ஆவேனா? இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பதிலாக டிக்ரீஸ் ஆவேனா தெரியல ஆண்டவரே. கலங்கி நிற்கிற தேவ பிள்ளையே, சம்டைம்ஸ் பாஸ்டர்ஸ் ஆகிய நாங்கள் நினைக்கலாம், இந்த லாக்டவுன் சர்ச்சு இல்லை, எல்லாம் இல்லை, எப்படி மறுபடியும் பிசாசு தூற்று போட்டுட்டானே, ஆராதனையை, மினிஸ்ட்ரியை தூற்று போட்டுட்டானே நினைக்கிறோம். பட் ஒரு பாஸ்டர் சொன்னார், இந்த லாக்டவுனில் சர்ச்சு வளர்ந்துக்குது. 500 பேர் வந்து ஆராதனையில், 2 ஆராதனையில் பங்கு பெறுறது இப்போ 1000 மாறி இருக்குது. 1000 பேர் ஆன்லைனில் பார்க்குறாங்க. அல்லேலூயா. சாத்தானு இந்த துறவை மூடினாலும் கர்த்தர் அந்த துறவில் வேற ஒரு ரூட்டை கொடுக்குறாரு. ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தையை கவனிங்க. துர்த்து போட்டவங்க மறுபடியும் தோண்டினாங்க. மறுபடியும் தோண்டின போது அவர்கள் வாக்குவாதம் பண்ணலை. இந்த லாக்டவுனில், இந்த ஆன்லைனில் நடக்கிற யாராலும் வாக்குவாதம் பண்ணவோ, ஹல்லேலூயா, கேஸ் போடவோ மூடவோ முடியாது. அல்லேலூயா. ஆகவே வசனம் சொல்லுகிறது, நாம் தேசத்தில், ஹல்லேலூயா, ஜீவனுள்ள தேசத்தில் பழுகும்படி எப்போது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். திருச்சபையே, தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்கள் சபையை அவர் ரெகோபோத்தாக மாற்றுகிற நேரம் வந்துவிட்டது. நீங்கள் தூர்த்து போடப்பட்டவர் அல்ல, நீங்கள் மூடி போடப்பட்டவர் அல்ல. சகோதரியே, சகோதரனே, உன்னுடைய தொழில், உன்னுடைய வியாபாரம், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பொருளாதாரம் மூடப்பட்டதல்ல. அது மறுபடியும் துளிர்த்தெழும்படி கர்த்தர் செய்வார். நீ ஜீவனுள்ளோ தேசத்தில் பலுகி பெருகும்படி தான் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். You are not a failure person. You are not a failure person. You are the success person because you worship the living God. He'll send the goodness for you. அவர் உனக்காக நன்மையை அனுப்புகிற தேவன். நீ கெட்டு போவதில்லை. ஆமென். தன் குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, குமாரனை ஏற்றுக்கொண்டவன் எவனோ, குமாரனை ஆராதிக்கிறவன் எவனோ, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் அவரை தந்தருளினார். அல்லேலூயா. யோவான் 3:16. இந்த காலை வேளையில ஆதியாகம புஸ்தகம் 41, 42 அதிகாரங்களில் இந்த யோசேப்பை பார்க்கிறோம். கர்த்தர் கொண்டு வர்றார். அந்த யோசேப்பு எப்படிப்பட்டவன்? அந்த தேசத்தில் பஞ்சம் இருந்தது. 7 வருடம் கொடுமையான பஞ்சம். அந்த பஞ்சத்தை பார்க்குறாங்க அந்த தேச மக்கள். பஞ்சத்தை யார் தடுக்க முடியும்? பஞ்சத்துக்கு முன்னால் ஒரு டைம் கிடைக்குது யோசேப்புக்கு. 7 வருஷம் செழிப்பு. அதுக்கு வர்ற பிந்திய வருஷம் 7 வருஷம் பஞ்சம். உலகம் முழுவதிலும், அக்கால உலகம் முழுவதும் பஞ்சம். எல்லா தேசமும் பஞ்சம். ஆனால் கர்த்தர் ஒரு தேவ மனுஷனை, ஜீவனுள்ள தேசத்தில் வச்சிருக்கிற ஒரு மனுஷன் எப்படி மைண்ட் எப்படின்னா, அந்த தேசத்தில் இருக்கிற பஞ்சத்தை அவனால்
செழிப்பா மாற்ற முடியும். ஆமென், அல்லேலூயா. உன்னை கொண்டு கர்த்தர் உன் வீட்டை செழிப்பாக்குவார். உன்னை கொண்டு கர்த்தர் உன்னுடைய தொழிலை செழிப்பாக்குவார். உன்னை கொண்டு இந்த சபையை கர்த்தர் செழிப்பாக்குவார். என் சத்தத்தை கேட்கிற உங்களை கொண்டு, யோசேப்பாகிய உன்னை கொண்டு தேசத்தில் பஞ்சம் இருக்குது, ஆனால் உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடினால் நீ எங்க போனாலும் ஆசீர்வாதமாய் மாறுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். மூடப்பட்ட அந்த துறவுகளை அல்லேலூயா தேவன் மீண்டும் உயிர்ப்பித்தது போல, ஆமென், இன்றைக்கு இந்த காலவெளியில் கர்த்தர் சொன்ன எந்த இடத்துல நின்னாலும் உன்னை கர்த்தர் சாபமாக அல்ல, அல்லேலூயா, தோல்வியாக அல்ல, நீ அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம். அந்த தேசத்தில் இருக்கிற சாபத்தை, பஞ்சத்தை யோசேப்பு செழிப்பாக மாற்றினார். ஆமென், அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேசத்தில், ஜீவனுள்ளோர் தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தார். முதலாவது வசனம் பார்த்தோங்க, ரெண்டாவது அதுக்கு பின்னணியத்தை பார்த்தோம், எக்ஸ்பிளனேஷன் சொன்னோம். இப்போது ஜீவனுள்ளோர் தேசத்தை எடுத்து மைண்டில் நம்ம திங்க் பண்ணுறோம். அவ்வளோதான். நமக்கு தெரிஞ்ச நபர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப். அவங்க என்ன செஞ்சாங்க? அவர்கள் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் அதே ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். ஆமென். இந்த ஜீவனுள்ளோர் தேசம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவெளியில் ஜெபிப்பதற்கு முன்பாக, விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். அப்ப ஃபெய்த் இங்க இருக்குதே, ஜீவனுள்ளோர் தேசம் விளக்கம் கொடுத்துட்டோம். ஃபெய்த், விசுவாசியாதிருந்தால். ஃபெய்த்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொன்னார், இந்த ஃபெய்த்து தாவீதுக்கு இருந்ததுனால தான் இழந்ததை திரும்ப பெற்றார். இந்த மாத வாக்குத்தத்தம் என்ன? தாவீது இழந்ததெல்லாம் திருப்பி கொண்டார். அவர் இழந்ததை திரும்ப பெற்று கொண்டதுக்கு ஃபெய்த்து அவருக்கு இருந்தது. இந்த சங்கீதம் 27:13 நான் விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்போ உங்களுக்கெல்லாம் விசுவாசம் இல்லையா? இருக்குது. விசுவாசம் இல்லை தான் நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறோமா? விசுவாசம் இருக்குது. சர்ச்சில் விசுவாசம் இருக்குது. பைபிளை ரீட் பண்ணும்போது விசுவாசம் இருக்குது. பாஸ்டரோட பேசும்போது விசுவாசம் இருக்குது. மீட்டிங் போகும்போது விசுவாசம் இருக்குது. பிரசங்கத்தை கேட்கும்போது விசுவாசம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு மற்ற ரட்சிக்கப்படாத மக்களோடு பேசும்போது, அவங்கள உயர்வை பார்க்கும்போது, நெகட்டிவான விஷயம் நமக்கு நடக்கும்போது, எதிரான சூழ்நிலைகளை பார்க்கும்போது அந்த விசுவாசம் எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சிருதே. ஆனால் தாவீது தான் வாழ்க்கையை 2 பகுதியாக பிரித்து வச்சிருந்தார். என்னது? அட் ப்ரெசன்ட் டைம் யூ ஆர் மை ஹெல்ப்பர் அண்ட் ஃபியூச்சர் யூ ஆர் மை ஹோப். இந்த சங்கீதம் 27 கான்ஃபிடென்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த ஃபெய்த் எப்படி வருது நான் சொல்லி முடிக்கணும்னு விரும்புகிறேன். நம்பர் 1, என்னுடைய மனதிலே ஃபெய்த் வேணுமா? அப்போ எண்ணம் எப்போதும் என் எண்ணத்தில் அந்த ஃபெய்த், the spirit of faith, இந்த தாட் லைஃப்பில் அந்த ஃபெய்த் இருக்கணும்னு தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்குறார். நம்பர் 2, ஸ்பீச்சில், தாட்டில், ஸ்பீச்சில், பேசுறதுல ஃபெய்த்து. மூன்றாவது ஆக்ஷனில், செயலில் ஃபெய்த்து. தாட்டில் ஃபெய்த்து, ஸ்பீச்சில் ஃபெய்த்து, ஆக்ஷனில் ஃபெய்த்து. அதனால தான் நம்ம அந்த ஃபெய்த் அங்கே இருந்ததுனால அவர் ஜெயிச்சிட்டார். அங்கே இருந்ததுனால நன்மையை சுதந்திரிச்சிட்டார். ஜீவனுள்ள தேசத்தை விட்டு அவர் போகல, அவர் வெட்கப்பட்டு போகலை. நம்ம எல்லா ஆவிக்குரிய நிலையில் சபையில் இருக்கும்போது, ஜப நேரத்தில், வேதம் வாசிக்கும் போது, ஸ்பிரிச்சுவல் ஏரியாவில் ஃபெய்த் இருக்குது. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஃபெய்த்து காணாத போயிடுது. தட் இஸ் அவர் ப்ராப்ளம். இன்னைக்கு கர்த்தர் அதை சேஞ்ச் பண்ணணும்னு தான் இந்த பிரசங்கம். அம்மேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்கள் லைஃப் தாட்டில், உங்கள் ஸ்பீச்சில், உங்கள் ஆக்ஷனில், செயலில், ப்ராக்டிக்கல் லைஃப்பில். ஃபார் எக்ஸாம்பிள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென், அல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் எடுங்க கொஞ்சம்.
அதை நான் சொல்லி முடிச்சு உங்களை ஜெபம் பண்ண நினைக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 17வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 32லேருந்து 36 வரைக்கும் இந்த கோலியாத்தை பார்த்துட்டு சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறாரு, ராஜா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயம் கலங்க வேண்டாம், உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியோடு யுத்தம் பண்ணுவேன். எப்படி என்று சொன்னால், எப்படி நீ யுத்தம் பண்ண முடியும்? அவன் யுத்த வீரன். இப்போ தாவீது சொல்றாரு, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. அடுத்த வசனம் 35 பார்க்கும்போது, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதை தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். சிங்கத்தையும் கரடியையும் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தான். அப்போ அவர் எங்க இருக்கிறாரு? ஜீவனுள்ள ஒரு தேசத்தில், ஜீவனுள்ள தேவனிடத்தில் அவருக்கு கம்யூனிகேஷன், கனெக்ஷன், அந்த தொடர்பு இருக்கிறத வெளிப்படுத்தினாரு. மைண்ட்ல உள்ள இருந்துகிட்டே இருக்குது. கை உயர்த்தி சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க பிரதர், ஏன் நம்ம ஃபெயிலியர் ஆகுது, ஏன் விசுவாசம் வர மாட்டேங்குதுன்னா ஃபெய்த் மைண்ட்ல வேணும். ஏற்கனவே இருந்ததெல்லாம் எப்படி மைண்ட்ல இருக்கும்? நெகட்டிவ் தான் மைண்ட்ல இருக்கும். ரிமோட்டை மாற்றணும் பிரதர், காட்சியை மாற்றணும் சிஸ்டர், நெகட்டிவ் தான் மைண்ட்ல இருக்கும். இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் தாவீது, இழந்ததை எப்படி திரும்ப பெற முடியும்? மைண்ட்ல இருக்கணும், மைண்ட்ல ஃபெய்த் இருக்கணும். அவருக்கு இருந்துச்சு. நம்பர் 2, 17வது அதிகாரம் 45லிருந்து 47 வசனங்களை பார்த்தா வார்த்தையில் வருது. நீதிமொழிகள் புஸ்தகம் 18 நம்ம வாசிக்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். யூ ஆர் சேஃப் ஜோன். நான் ஒரு சின்ன பையன், யூ ஆர் த வாரியர், நீ போர் வீரன். நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறான். 46வது வசனம், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தியனுடைய பாளையத்தின் பிணங்களுக்கு இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் ஒருவர் உண்டென்று பூலகத்தோர் அறிந்து கொள்வார்கள். 47. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பட்டயத்தினால் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். திஸ் இஸ் a confess, faith in speech. கை உயர்த்தி இன்னைக்கு நீங்க அப்படி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு முன்னால இருக்கிற ப்ராப்ளத்தை நான் பேசணும் ஆண்டவரே. தாவீதை போல என் விசுவாசம் என் மைண்டில் வேணும், என் விசுவாசம் என் நாவில், என் ஸ்பீச்சில், என்னுடைய டாக்கிங்கில் வேணும். கேட்குறோம், மைண்டில் ஒன்று வாயில் ஒன்று இல்லை, என் மைண்டில் வேணும். 3வது அந்த 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 ஃபெய்த் எங்கே வருது? 48 48 சொல்கிறாரு. 48 சொல்கிறாரு, ஆக்ஷனில் இறங்குறாரு. ஆக்ஷனில் இறங்கும்போது கவனிங்க, 48வது வசனம், அப்போது அந்த பெலிஸ்தியன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீதை கொன்று போட வருகிறான். அவனிடத்தில் பட்டயம் இருக்கிறது, அவனிடத்தில் ஈட்டி இருக்கிறது, அவன் சேஃப்டியா இருக்குது. வாஸ்து பார்த்தா தெரியும், தலைச்சீரா, ஈட்டி, கேடயம், எந்த இடமும் கேப்பு கிடையாது, எல்லாமே சேஃப்டியா இருக்கிறான். ஆனா தாவீது ஒண்ணுமே கையில் இல்லை, ஒண்ணுமே கையில் இல்லை. 48வது வசனத்தில் அவன் எதிராக ஓடி வருகிறான், சேஃப்டியோடு ஓடி வருகிறான்.
ஆனால் தாவீது அவன் ஓடி வருகிறதுக்கு எதிராக 48 எதிராக ஓடி, அந்த வசனம் ரொம்ப முக்கியம். அவன் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தீனுக்கும் எதிராக என் எண்ணத்துக்கு எதிராக, என் சுகத்துக்கு எதிராக, என்னுடைய நன்மைக்கு எதிராக, என் சபைக்கு எதிராக, என் விசுவாசத்துக்கு எதிராக, என் ஜபத்துக்கு எதிராக, என் ஆரோக்கியத்துக்கு எதிராக, என் பினான்சியலுக்கு எதிராக ஓடி வருகிற கோலியாத்துக்கு எதிராக நான் புறமுதுகு காட்டி ஓடுகிற விசுவாசம், அவ்விசுவாசம் என்னை விட்டு எடுத்து போடும். இந்த கால வேளையில் எனக்கு விரோதமா, என் தொழிலுக்கு விரோதமா எழும்பி வருகிற கோலியாத்துக்கு எதிராக விசுவாசத்தில் ஓடி வர கிரியையினால நான் அதை ஜெயிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த கால வேளையில் I want to overcome the devil thoughts. I want to overcome the human thoughts. I want to overcome the sin. I want to overcome the negative thoughts. Yes, எதிராக ஓடி என்று எழுதியிருக்கிறார். அவன் கொன்று அன்றைக்கு ஜெயம் எடுத்தான். அப்ப இந்த 3 விஷயம் ஃபெய்த் தாவீதினுடைய மைண்ட்ல, ஸ்பீச்சில், ஆக்ஷன்ல இருந்தது. சவுல் இதுல ஒரு நெகட்டிவ் ஒரு பாயிண்ட் சொல்றோம். சவுல் சொல்றாரு, நீ அந்த கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு வேற ஒரு ரூட்டை போட்டு கொடுக்குறாரு. அவர் யூஸ் பண்ண பட்டயம், அவர் யூஸ் பண்ண கேடயம், அவர் யூஸ் பண்ற அந்த யுத்த வஸ்திரங்களை தாவீதுக்கு போட்டு இது உனக்கு சேஃப்டியை கொடுக்கும்னு சொல்லி நெகட்டிவாக அவருடைய பழக்கத்துக்கு அனுப்புகிறார். ஏன்னா ஒன்றை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், பிசாசு மனிதர்கள் நமக்கு நெகட்டிவான சில ரோலை கொடுக்கலாம், நெகட்டிவான தாட்டை கொடுக்கலாம். நம்ம சுற்றி இருக்கிறவங்க இதை செய்யுங்க, இது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுன்னு சொல்லலாம். நோ, வசனம் அழகாக சொல்லுது, அதை வாசிக்கும்படி கேட்கிறேன். 17, 38, 39 வஸ்திரத்தை போட்டு அவன் அனுப்புகிறாரு. ஸ்தோத்திரம், தரிப்பித்தான். 39 வாசிக்கிறோம், அழகாக இருக்குது. அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்களை கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அது பழக்கம் இல்லை. ஃபெயிலியர் திட்டம் வேணாம், மனுஷன் கொடுக்குற திட்டம் வேணாம், என் மைண்டில் வருகிற யோசனை வேண்டாம். நான் ஜெயிக்கணும்னா கர்த்தர் எனக்கு ஒரு திட்டத்தை கொடுப்பார். அல்லேலூயா. எதில் எனக்கு அப்பியாசம் இல்லை, எனக்கு பழக்கம் இல்லை என்று தாவீது சவுல் கொடுத்ததெல்லாம் கலட்டி போட்டுட்டு கர்த்தர் கொடுத்த அந்த அபிஷேகத்தோடு, கர்த்தர் கொடுத்த அந்த மெய்ப்பனுக்குரிய அந்த பொசிஷனில் அவனுக்கு கொடுத்ததான அந்த கவன், அவனுக்கு கொடுத்த அந்த தடியோடு போனதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை நடத்துகிற தேவன் உனக்கு என்ன ஐடியாலஜி வச்சிருக்கிறாரோ, என்ன திட்டம் கொடுக்குறாரோ, என்ன பிளான் கொடுக்குறாரோ அதன்படியே நீ செல் மகனே, நீ இழந்தது திரும்ப பெறுவேன் கர்த்தர் சொல்கிறாரு. நீ ஜெயிக்க முடியும் கர்த்தர் சொல்கிறாரு. மற்றவங்க சொல்கிறத கேட்காதன்னு சொல்கிறாரு. மற்றவர்கள் உன்னை புஷ் பண்றதுக்கு இடம் கூடாது, உன்னை ஓவர் கம் பண்றதுக்கு இடம் கொடுத்துறாது. கர்த்தர் திட்டத்தில் இரு, உனக்கு ஜெயம் உண்டாகும். ஏனென்றால் தாவீது தேவன் ஜீவனுள்ள தேசத்தில் உனக்காக நன்மையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. So you understand that. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோபுவின் புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன? சிந்தனையில் யோபு ஒன்று பிளான் பண்ணிட்டாரு. யார் வந்து கேட்டாலும் ஒரே பதில் தான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களை என்னை காண். அவர் என்னை கொன்று போட்டாலும் விசுவாசிப்பேன். மைண்டு, ஸ்பீச்சு, ஆக்ஷன். 42வது அதிகாரத்தில் ஆண்டவர் வர்ற வரைக்கும் காத்திருந்தார். தேவரீர் சகலவத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. வியாதியிலேருந்து சுகம் கிடைச்சிச்சு, ஒய்ஃபு, 10 பிள்ளைகள், ஆடு மாடு எல்லாம் அவருக்கு கர்த்தர் கொடுத்தார். ஃபெய்த், ஆக்ஷனில் இறங்கிட்டார். அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம் 21 முதல் 25 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, அப்போஸ்தலனாகிய பவுல் லைஃப்பில் நடந்த சம்பவம் இதெல்லாமே மைண்டில் ஃபெய்த்து, ஸ்பீச்சில் ஃபெய்த்து, ஆக்ஷனில் ஃபெய்த்து. கப்பல் சேதம்,
எல்லாமே லாஸ், எல்லாமே இழந்துட்டாங்க. எல்லாமே நம்மளோட கனெக்ட் ஆகுது. இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வசனங்கள் அது. இழப்பில் இருக்கிற மனிதர்களுக்கு பொருந்தும் இந்த வசனம். நம் தேசத்துக்கு பொருந்தும், நம்முடைய நாட்டுக்கு பொருந்தும். சேதம், வருத்தம் எல்லாமே வந்துருச்சு. சாப்பிடலை. பவுல் சொல்றாரு, நான் ஆராதிக்கிற தேவன். 21 25 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தா, நான் ஆராதிக்கிற தேவன். 22 நம்ம வாசிக்கிறோம். எனக்கு சொல்லியிருக்கிறாரு, திடமனதாயிருங்கள், தைரியம் சொல்கிறேன், கப்பல் சேதம் இல்லாமல் ஒரு உயிர் சேதம் உங்களுக்கு வராது. நான் ஆராதிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேசத்தில் இருக்கிற என் தேவன், நானும் ஜீவனுள்ள தேசத்தில் இருக்கிறேன். என் நிமித்தம் உங்களுக்கு எதுவுமே நடக்காது, நான் நம்புகிறேன். மைண்டில் இருக்கிறத ஸ்பீச்சுக்கு கொண்டு வர்றாரு. ஸ்பீச்சுக்கு கொண்டு வந்துட்டு சொல்கிறாரு, எல்லாமே நடக்கும். 33 36 வரைக்கும் டக்குன்னு ஜம்ப் ஆகி அங்கே வாசிக்கும்போது மைண்டில் இருக்கிறத சொல்கிறாரு, ஸ்பீச்சில் சொல்கிறாரு, ஆக்ஷனில் இறங்குறாரு. பொழுது விடுகையில் எல்லோரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்கள் தைரியம் சொல்லி, நீங்கள் ஒன்றும் இது நாள் வரைக்கும் சாப்பிடல, 14 நாளாக சாப்பிடாமல் இருக்கீங்க, கவலையில் இருக்கிறாங்க, இழப்பின் வேதனையில் இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட நீங்கள் அப்படி இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, கவனிங்க பவுல் சொல்கிறத. ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு உதவியாக இருக்கும், உங்கள் தல் மயிரிருந்து ஒரு மயிர் விழாது என்று சொன்னான். அடுத்தது வாசிக்கிறோம் அந்த வசனத்தில். கர்த்தருக்கு மகிமை. அடுத்த வசனம் 35. இப்படி சொல்லி, அல்லேலூயா, மைண்டில் இருக்குது ஃபெய்த்து காட் மேலே, வாயில் ஸ்பீச்சில் சொல்கிறாரு, வார்த்தையில் சொல்கிறாரு. இப்படி சொல்லி ஆக்ஷனில் இறங்குறார். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லோருக்கும் முன்பாக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அடுத்து அப்போது எல்லோரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். உங்களை சார்ந்த உங்கள் மனைவி, உங்கள் புருஷன், உங்களுடைய நண்பர், உங்களுடைய சபை விசுவாசிகள், சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்தால், நீங்கள் யூத் லீடராக இருந்தால், உங்கள் கேர்சல் லீடராக இருந்தால், பெண்கள் ஊழியத்தில் இருந்தால், பிரேயர் வாக்கில் இருந்தால், அல்லேலூயா, எல்லாருடைய மனமும் இந்த நாட்களில் திடப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஆக்ஷனில் இறங்கணும் சிஸ்டர், ஆக்ஷனில் இறங்கணும் பிரதர். உங்கள் ஃபெய்த் மைண்டில் வரணும், உங்கள் ஸ்பீச்சில் வரணும், உங்கள் ஆக்ஷனில் சபைக்குள்ளே இருக்கிற லீடர்ஸ்குள்ளே வரணும். அப்போது எல்லோரும் திடமனப்பட்டு அவர்கள் தைரியம் அடைந்து கர்த்தருடைய ஜீவனுள்ள தேசத்தில் நன்மையை காண்பார்கள். எஸ், கண்களை மூடி இந்த காலை வேளையிலே இந்த சத்தம், இந்த தேவ சத்தம் உங்களை உயிர்ப்பிக்கணும். எஸ், ஐ வாண்ட் டு ப்ரே. அவர்கள் எல்லோரும் அப்போது திடமனம் அடைந்து புசித்தார்கள். சங்கீதம் 27 நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாரம் கான்ஃபிடென்ட். இந்த லாக்டவுனில் கான்ஃபிடென்ட் போது பாஸ்டர். Sometimes I am also lose my confidence, but today I have received the confidence. என் தேவன் மேலே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. என் லைஃப்பை ரெண்டாக பிரித்து வச்சுக்கிறேன், ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர். பாஸ்ட் டென்ஸ், கடந்ததாகவே இருக்கட்டும். ப்ரெசன்ட் லைஃப் இஸ் மை ஹெல்ப்பர், ஃப்யூச்சரில் இஸ் மை ஹோப். யார் என் இடத்துல தகப்பனும் தாயும் சகோதரர்களும் வெற்றி இடத்தை அவர் நிரப்ப இடம் கொடுத்துட்டேன். எஸ், இந்த சங்கீதம் 27 ரொம்ப அருமையான சங்கீதம். ஜீவனுள்ள ஒரு தேசம்னா என்ன? நான் காண்பிக்கும் தேசம், நான் உன்னை திரும்பி வரப்பண்ணுகிற தேசம், உன்னை பலுகி பெருகும்படி ஆசீர்வதிக்கிற தேசம், நஷ்டத்தை லாபமாக மாற்ற பண்ணுகிற தேசம், யோசேப்பின் தேசம். அல்லேலூயா. அந்த நன்மையை பெறணும்னா we need a faith. புதன்கிழமை ஜபத்தில் சொன்னேன், கடுகளவு விசுவாசம் உங்களை தேவனிடம் நடத்தும். அந்த ஃபெய்த், பெரிய விசுவாசம், யோசேப்பை போன்ற விசுவாசம், யோபுவை போன்ற விசுவாசம், பவுலை போன்ற விசுவாசம் எல்லாம் தேவனையே நம்மிடம் வழி நடத்தும். அல்லேலூயா. அந்த ஃபெய்த் மைண்டில், அந்த ஃபெய்த் ஸ்பீச்சில், அந்த ஃபெய்த் ஆக்ஷனில் இருந்தால் நீ கெட்டு போக மாட்ட. தாவீதை போல சொல்லுங்க, நான் கெட்டு போவதில்லை. ஆமென், அல்லேலூயா. நான் கெட்டு போவதில்லை.
நன்மையை காண்பேன். 2 கரங்களை விரித்து சொல்லுங்க. என் தேவன் எனக்காக வைத்திருக்கிற நன்மையை, குட்னஸ், ஹalleluya, miracles, changes, ஹalleluya, outstanding miracles, ஆமென். என் லைஃப்ல, என் குடும்பத்தில், என் பிள்ளைகளோட வாழ்க்கையில், என் ஜாப்ல, என் மினிஸ்ட்ரியில, என் சர்ச்சில், எல்லாவற்றிலையும், என் எல்லைகளில் எல்லாவற்றிலையும் I can see, நான் நிச்சயமாவே கான்ஃபிடென்ட்டா சொல்றேன், நடக்கும். ஜீவனுள்ளோர் தேசத்தில் உங்க கனெக்ஷனும், உங்க கனெக்டடும், கம்யூனிகேஷனும் இருக்குமானால் you will receive the goodness from our God. ஆண்டவரிடத்திலிருந்து. ஏன்னா தேவனே, இந்த காலை வேளையில் நீர் பேசினதுக்காக ஸ்தோத்திரம், உயிர்ப்பித்ததுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய நாம மாத்திரம் இந்த காலை வேளையில் எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படட்டும். மீண்டும் மீண்டும் இந்த செய்தியை கேட்கட்டும். மீண்டும் மீண்டும் இந்த விசுவாசத்தை வளர்த்து கொள்ளட்டும். எந்த இடத்துல, எந்த பாயிண்ட்ல நீங்க அவங்களோட பேசுனீங்களோ அதை மீண்டும் உணர்த்தும் ஆவியானவரே. இந்த சத்தம், இந்த ஆண்டவரே பிரசங்கம், இந்த தேவ பிள்ளைகள் மூலமாக அநேகருக்கு செல்லட்டும், உயிர்ப்பிக்கட்டும். இந்த தேசம் உயிர்ப்பிக்கப்படட்டும். நாங்கள் ஜீவனுள்ள தேசத்திலே வாழ்றோம். எஸ், அருமையான சகோதரனே, சகோதரியே, சபை மக்களை, தேவ பிள்ளைகளை உங்களை கர்த்தர் பயன்படுத்துவாராக, உங்களை மாற்றுவாராக. We have a confident, கர்த்தர் மேல confident. Yes, I surrender everything. எல்லாத்தையும் உங்க கையில கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். கனமகிமை உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இப்போதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், அசைவாடுதல், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பது. ஆமென். சிஸ்டர், பிரதர், அருமையான தம்பி, தங்கச்சி, தேவ பிள்ளைகளை, ஊழியர்கள், உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.